நம்ம தோட்டத்தில் இருக்கிற பட்டன் ரோஸ் செடிகள் எல்லாமே இப்போ நல்லா கொத்து கொத்தாக பூக்க ஆரம்பிச்சிடுங்க. எல்லாமே நம்ம வந்து கொடுக்குற அந்த காய்கறி வேஸ்ட்னால மட்டும்தான். எல்லா வேஸ்ட்டு காய்கறி தொலியும் நீங்கள் வந்து அந்த செடி மூட்டுக்குள்ளே போட்டு விட்டாலே போதும். வேறு எந்த உரமும் தனியாக நீங்கள் செயற்கை உரம்லாம் கொடுக்கணும்லாம் வேண்டாம். பாருங்கள், எங்கள் ரோஜா செடியெல்லாம் எவ்வளோ ஹெல்த்தியாக எப்போ பார்த்தாலும் பூ பூத்துட்டே இருக்குன்னு. நிறைய பூ இப்போ பூத்துருக்குங்க. அதுலேயும் நம்ம லைட்டாக மழை சீசனில் அதை கட் பண்ணி விட்டோம்னா நல்லா பூக்கும். 7 டேஸ் ரோஸ்லாம் கூட நல்லா தளிர் வந்திருக்கு. இந்த மாதிரி பூத்து முடிஞ்சப்புறம் அதில் ஒரே ஒரு இலையை விட்டுட்டு அதுக்கு கீழே வந்து நம்ம கிராஸாக கட் பண்ணி விட்டோன்னா உடனே அடுத்த தளிர் வந்து 2-3 மொட்டு எக்ஸ்ட்ராவே வரோங்க. கலர் காக்கட்டன் வர பார்த்தீங்கன்னா இதுவும் அப்படி தான். இது பூத்து முடிஞ்சு தீர அந்த கொப்பை நம்ம கட் பண்ணி விட விட இதை மாதிரி கொத்து கொத்தா அது வந்து எப்போ பார்த்தாலும் பூத்துட்டே இருக்கும். இது வந்து எப்போவும் பூத்துட்டே இருக்கிற பிளான்ட் தான். நமக்கு வந்து சீசன் டைமில் பூக்கும் அப்படிலாம் கிடையாது. இது இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து அடினியம் ஃப்ளவருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அடுத்து இந்த ஒயிட் கலர் ஃப்ளவர் நாங்கள் இந்த செடி வச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுவும் சின்ன சாக்கில் தான் நாங்கள் வந்து கொஞ்சமாக மண் வச்சு வச்சுருக்கோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹைட்டாக வந்து ஒரு கொத்தாவே பூத்தாச்சு. காய்கறியில் பார்த்தீங்கன்னா பாகற்காய் செடி நல்லா நமக்கு வந்து விளைச்சல் தந்துட்டுருக்கு. பாருங்கள் காய்கறிகள்லாம் எவ்வளோ விளைஞ்சிருக்குன்னு. கோவக்காய்லாம் நிறைய காய்ச்சிருக்குங்க. எல்லாத்தையும் அறுவடை வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. அதையும் நீங்கள் பாருங்கள். கோவக்காய் வந்து எப்போவும் கொடியாக படத்துறதுக்கு இடம் இருந்தாலே போதும், நம்ம வந்து அதை வளர்த்துடலாம். பாவக்காய் வந்து நல்லா வந்து நம்ம காய்கறி உரத்தை போட்டாலே அதுவும் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிடும். பூச்சிக்கொல்லி மருந்து எதுவும் நம்ம கொடுக்கணுன்னு ரொம்ப அவசியம் இல்லை. செடி ஆரோக்கியமாக இருந்ததுன்னா நல்லாவே நமக்கு காய்ச்சிட்டு இருக்கோங்க. பாருங்கள், நிறைய பாவக்காய் இன்னும் வந்து பிஞ்சு நமக்கு பிடிச்சிருக்கு. மிளகாய் செடியெல்லாம் கூட நிறைய பூ வந்திருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.